சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணா. தற்போது உணவு திருவிழா தொடர்பான முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். சென்னை மெரினா கடற்கரையில் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் சார்பில் பிரம்மாண்டமான உணவு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான உணவு திருவிழாவில் சுமார் 45 உணவு அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 45 உணவு அரங்கங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய சிறப்பு உணவுகள் இங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்காக மகளிர் சுய உதவிக் குழு சார்பில் கோவை கொங்கு பிரியாணி, சேலம் தட்டுவடை செட்டு, அதே போன்று சிவகங்கை உக்ரா, சுழியம், நாமக்கல் பள்ளிப்பாளையம் சிக்கன், திருநெல்வேலி அல்வா என ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான அந்த மாவட்டத்தினுடைய அந்த உணவுப் பொருட்கள், உணவு தானியங்கள் மூலமாகவும், அதே போன்று உணவு தர கட்டுப்பாட்டில் அந்த மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த உணவுகளையும் இங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 45 அரங்குகளிலும் பல்வேறு உணவு வகைகள், அதாவது சுமார் 150க்கும் மேற்பட்ட அந்த உணவு வகைகள் விற்பனைக்காக வைக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த ராகி, அதே போன்று கம்பு, சோளம் உள்ளிட்ட இந்த பாரம்பரிய உணவு வகைகள் இங்கு பல்வேறு விதமான சுவைகளில் இங்கு தயாரிக்கப்பட்டு சுகாதார முறையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அடுத்த வாரம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய அந்த நிலையில் 150 பேருக்கு மேற்பட்ட அந்த பெண்கள் சுமார் 6 அரங்குகளில் சுமார் 180 கிலோ கொண்ட அந்த பிளம் கேக்குகளையும் தயாரிக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சுகாதார முறையிலும் அதே போன்று தரமான முறையிலும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதற்கென்ற தனி அரங்குகள் என அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான 6 அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மகளிர் சுய உதவிக் குழுவினருடைய கைவினை பொருட்களும் விற்பனை செய்வதற்கென்று 3 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கைவினை பொருட்களில் பல்வேறு வகையான அந்த உணவுப் பொருட்கள் மற்றும் உணவு தானியங்கள் மூலமாக செய்யப்படக்கூடிய அந்த உணவுப் பொருட்களையும் அதில் விற்பனை செய்வதற்கென்ற தனி அரங்குகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது போன்ற அரங்குகள் உணவு திருவிழா மூலமாக அமைக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் மகளிர் சுய உதவிக் குழுவினருடைய மேம்பாடுகள் மேம்பட்டு இருக்கும் எனவும், அதே போன்று அவர்களுடைய வாழ்வாதாரம் மேலும் மேம்படும் எனவும் மகளிர் சுய உதவிக் குழுவின் சார்பில் வந்திருக்கக்கூடிய இந்த மகளிர் தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் இந்த அரங்குகளை நேரடியாக பார்வையிட்டு அந்த உணவுகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பது குறித்தும் அவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த உணவு திருவிழாவினை தொடர்ந்து பார்வையிட்டும் வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 65 மகளிர் சுய உதவிக் குழுவை சார்ந்திருக்கக்கூடிய 150க்கும் மேற்பட்ட இந்த பெண்கள் இந்த உணவு அரங்கங்கள் மூலமாக தயாரிக்கக்கூடிய அந்த உணவுகளை தயாரித்து விற்பனைகளையும் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று நடைபெறக்கூடிய இந்த உணவு திருவிழா இரவு 8 மணி வரை நடைபெறும் எனவும், நாளை முதல் 24ஆம் தேதி வரை 12:30 மணி முதல், அதாவது பிற்பகல் 12:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த உணவு திருவிழா நடைபெறும் எனவும் அந்த உணவு திருவிழாவினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் தரப்பிலிருந்தும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.